வணக்க மக்களே, உங்களுக்கு சர்க்கரை வியாதிகள் இருக்கா அப்படின்னா, அந்த சர்க்கரை வியாதிகளை நீங்கள் க்யூர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, 7 நாட்கள் 7 கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போதே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கிடுகிடுன்னு குறைய ஆரம்பிச்சிருங்க. அப்போ நம்ம அந்த 7 நாட்கள் என்னென்ன கீரைகள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீரிழிவு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அதை கட்டுப்படுத்த வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது கடுமையான உணவு பழக்க வழக்க நடைமுறைகள். உணவை கட்டுப்பாடோடு நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளில் நார் சத்து, புரதம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி உணவுகள் கீரைகள் இருக்குது. அப்போ கீரைகளில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின் சத்துக்கள் எல்லாமே உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரைகளில் நார் சத்துக்களினுடைய அளவு மிக மிக அதிகம். மற்ற உணவுகளை நீங்கள் கிலோ கணக்கில் எடுத்துக்கொண்டாலுமே கொஞ்சமாக தான் நார் சத்து கிடைக்கும். ஆனால் 50 கிராம் கீரையிலிருந்து மட்டுமே 30 கிராம் அளவுக்கு நார் சத்துக்களை நீங்கள் பெற முடியும். அதே போல் எல்லா வகையான கீரைகளிலுமே ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்த நீரிழிவால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் அதை சரி பண்ணிடும். அப்போ ஒவ்வொரு நாளும் என்னென்ன கீரைகள் எடுத்துக்கணும் விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ 7 நாள் 7 கீரைகளில் முதல் நாள் நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். முதல் நாள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். ஏன்னா பல்வேறு நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பக்கத்து வீட்டில் கூட முருங்கைக்கீரை இருக்கும். எளிமையாக கிடைக்கக்கூடிய கீரையாக அது இருக்குது. முருங்கைக்கீரையில் ஆன்டி ஃபங்கல் பண்புகள் மிக அதிகமாக இருக்குங்க. முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய குவெர்சடின் அப்படின்ற அந்த பண்பு என்ன பண்ணுன்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இந்த குவெர்சடின் அப்படின்ற அந்த பண்பு பார்க்கப்படுதுங்க. அதோட முருங்கைக்கீரையில் குளோரோஜெனிக் அமிலம் அதிகமாக இருக்குங்க. இது இன்சுலினுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்குமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ தொடர்ந்து நம்ம முருங்கைக்கீரையை உணவுகளை சேர்த்து கொண்டே இருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாளே நீங்கள் இந்த முருங்கைக்கீரையை அந்த சமைத்து எடுத்துக்கலாம். குழம்புகளில் சமைக்கலாம். இல்லைனா நீங்கள் அந்த முருங்கை துவையலாக, முருங்கை பொரியலாக எடுத்துக்கலாம். முருங்கை பொடியாக கூட உணவுகளை நீங்கள் சேர்க்கணும். எப்படி நீங்கள் சேர்த்துக்கிட்டாலுமே அது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி உங்களை சுகர் பிரச்சனை விடுபட வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அகத்திக்கீரையை சேர்த்துக்கொள்ள மறந்துடவே கூடாது. அப்போது வாரத்தில் 2வது நாள் அகத்திக்கீரையை நீங்கள் சாப்பிடணும். அகத்திக்கீரை நம்முடைய உடலில் பித்தத்தினுடைய அளவை சமன்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதோடு நம்முடைய ஜீரண மண்டலத்தை பலப்படுத்தி உணவுகள் எளிதில் ஜீரணமாகிறதுக்குமே உதவி செய்யும். வாரத்திற்கு ஒரு முறையாவது நம்ம அகத்திக்கீரையை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் உஷ்ணம் நமக்கு குறைந்து நீரிழிவால் ஏற்படக்கூடிய நிறைய பக்க விளைவுகளாக இருக்கக்கூடிய இந்த கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் சூடு ஆகியவை குறைந்து கண்கள் குளிர்ச்சி பெறும். ஏன்னா இப்போ நீங்கள் சுகர் ப்ராப்ளம் வந்த பேஷண்ட்ஸ் நிறைய பேர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கும்போது அவங்களுக்கு கண் பார்வை கூட மங்கலாம் தெரியும். அதிகப்படியான சுகர் அவங்களுக்கு இருக்கும்போது கண் பார்வையை பாதிக்கக்கூடிய பிரச்சனையும் இருக்கும். கண்கள் தெரியாமல் கூட போயிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது நீங்களே வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அப்போ பொதுவாக நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பல் மற்றும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி உண்டாகும். அதையுமே அகத்திக்கீரையில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்தின் மூலமாக நம்மளால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் அகத்திக்கீரையை நீங்கள் உணவுகளில் சேர்த்துக்கொள்வதை கட்டாயமாக ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அது உங்களுக்கு நல்லதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அகத்திக்கீரையை நீங்கள் சாப்பிட வேண்டியது நல்லது. ஸோ இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே போதும். உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயில் கட்டுப்படுத்திக்கலாம். சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளையுமே சரி பண்ணிக்கலாம். கரிசலாங்கண்ணி கீரையை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. கரிசலாங்கண்ணி கீரை கிடைக்கலன்னு நீங்கள் அதை மிஸ் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லா வகையான கீரைகளுமே கிடைக்கும். கரிசலாங்கண்ணி கீரையும் எடுத்துக்கலாம். இப்போ வாரத்தில் 3வது நாள் கரிசலாங்கண்ணி கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ள பழகிக்கோங்க. பொதுவாக நாம் கரிசலாங்கண்ணி கீரையை அதிகமாக உணவுகளை சேர்த்துக்கிறது கிடையாது. அதை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனுடைய மருத்துவ நன்மைகளையுமே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. கரிசலாங்கண்ணிக்கு கரிசாலை, பிருங்கராஜ், தேகரோஜம் அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்குது. அதே போல் கரிசலாங்கண்ணியில் பல வகைகளும் இருக்குது. வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, சிவப்பு மற்றும் நீல கரிசலாங்கண்ணி. ஆனால் பொதுவாக நமக்கு அதிகமாக கிடைக்கிறது வெள்ளை கரிசலாங்கண்ணியும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் தாங்க கிடைக்கும். இப்போ நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க கரிசலாங்கண்ணி கீரையை கடையலாகவோ, பொரியலாகவோ அல்லது துவையல் வடிவிலோ வாரத்திற்கு ஒரு நாள் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லதுங்க. இது உடலை குளிர்ச்சியாக்கி நீரிழிவால் ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கண் எரிச்சல் உள்ளிட்டவைகளையுமே நமக்கு போக்கக்கூடிய தன்மையை கொண்டது. அதே போல் நீரிழிவு நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான பிரச்சனையான அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றக்கூடிய அந்த பிரச்சனை, சிறுநீர் கடுப்பு ஆகியவற்றை கூட கட்டுப்படுத்தும். ஏன்னா நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க, சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு அந்த ஃபீல் அவங்களுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஏன்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அவங்களுக்கு மேம்படாமல் இருக்கும். இதனால் சிறுநீரகத்திலையுமே அந்த பிரச்சனை ஏற்படும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபீலை கண்ட்ரோல் பண்ணணும்னா கரிசலாங்கண்ணி கீரையை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி பண்ணிக்கலாங்க.
எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வந்து இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்க முடியும். அதாவது நீரிழிவையும் சரி பண்ணிக்கலாம், நீரிழிவால் ஏற்படக்கூடிய இந்த அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற உணர்வையுமே சரி பண்ணிக்கலாம். பருப்பு கீரையை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள பழகிக்கோங்க. இப்போ வாரத்தில் வந்து 4ஆம் நாள் நமக்கு மிக எளிதாகவே கிடைக்கக்கூடிய பருப்பு கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை போல் பருப்பு கீரையுமே எளிதாக கிடைக்கும். இப்போ பருப்பு கீரையில் வந்து ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுவதில் மருத்துவ நன்மைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும். குறிப்பாக புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, தாதுக்கள், நார்சத்துக்கள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்துக்கள், இந்த மாதிரி அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பருப்பு கீரையில் இருக்குங்க. பருப்பு கீரையை அடிக்கடி உணவுகளை சேர்த்துட்டு இருக்கும்போது உடல் உஷ்ணம் வந்து நமக்கு குறைந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வந்துடும். அதோட எலும்புகள் வந்து அவங்களுக்கு வலுவடைய ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் ஏற்படாமல் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பருப்பு கீரை நமக்கு வந்து தடுக்குங்க. பருப்பு கீரையை வாரத்தில் ஒரு நாள் நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், குறைந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு, அதாவது பக்க விளைவுகள் வந்து குறைந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு பருப்பு கீரை வந்து ஹெல்ப் பண்ணும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கீரைகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த நாளில் ரத்தத்தில் சர்க்கரை நோய் அளவு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு செக் பண்ணணும். நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களால் உணர முடியும். பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சுகரோடைய அளவு கண்ட்ரோல் ஆகிருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. அந்த வகையில் கண்டங்கத்திரி கீரையை கூட சாப்பிட மறந்துடாதீங்க. இப்போ ஏராளமான மருத்துவ பலன்கள் கொண்டிருக்கக்கூடிய கண்டங்கத்திரி கீரையை 5ஆம் நாள் உங்களுடைய உணவுகளை நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளலாங்க. பொதுவாக வந்து சளி தொல்லை அதிகமாக இருப்பதற்காக எடுத்துக்கொண்டாலுமே கூட இந்த கண்டங்கத்திரி கீரை வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. அப்போ நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் கண்டங்கத்திரி கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அப்போது முதல் நாள் இந்த கீரை, 2ஆவது நாள் இந்த கீரை, அப்போ 5ஆம் நாள் வந்து கண்டங்கத்திரி கீரை அப்படின்னு இந்த ஆர்டரில் தான் எடுத்துக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் சுழற்சி அடிப்படையில் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு ஆர்டரை வந்து மேக் பண்ணணுன்றதுக்காக தான் இது வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து குறிப்பிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் 5ஆம் நாள் வந்து உங்களுடைய உணவுகளை கண்டங்கத்திரி கீரை வந்து எடுத்துக்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதால் சுகர் ப்ராப்ளமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து ஏற்படாது. நீங்கள் நலமோடு இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து கண்டங்கத்திரி கீரையை சேர்த்துக்கோங்க. வெந்தயக்கீரையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே சுகர் பிரச்சனை நீங்கள் வந்து விடுபடலாம். இப்போ வெந்தயக்கீரை வந்து ஏராளமான மருத்துவ குணங்களை வந்து கொண்டு இருக்குங்க. இதில் இரும்பு சத்து மிக அதிகம். அதனால் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் வராமல் தடுத்து அந்த ரத்த சோகையை வந்து குணமும் படுத்துது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்திருக்கிறதுக்குமே வெந்தயக்கீரை வந்து ஹெல்ப் பண்ணும். சுருக்கமாக சொல்லணும்னா வெந்தயம் வந்து எப்படி நீரிழிவு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தோ அதற்கு இணையாக வெந்தயக்கீரையுமே நம்முடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுகர் பிரச்சனை விடுபட்டலாம். வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் வெந்தயக்கீரையை உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும். இது வாதம், பித்தம், கபம் ஆகியவற்றை சமன் செய்யும். கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து நீக்கும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பாத எரிச்சல் ஆகியவற்றை சரி செய்வதில் வெந்தயக்கீரைக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ சனிக்கிழமையில் பொதுவாக எல்லோருக்குமே வந்து அந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதால அன்றைக்கு வந்து நீங்கள் அதோட வெந்தயக்கீரையுமே சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆவது நாள் வெந்தயக்கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பிரண்டை துவையல் நீங்கள் வந்து 7ஆவது நாள் எடுத்துக்கொள்ளலாங்க. கீரை அப்படின்னு சொல்லிட்டு பிரண்டையை சாப்பிட சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கீரையுமே பிரண்டையுமே கீரை வகையை சேர்ந்தது தான். பிரண்டை எல்லோருமே கட்டாயம் தங்களுடைய உணவுகள் வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டிய உணவு. ஆனாலும் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கவே கூடாது. எப்போது கிடைத்தாலுமே பிரண்டையை வாங்கி நீங்களுடைய உணவுகளை பயன்படுத்தலாம். அதனால் பிரண்டையை வந்து எல்லோரும் கட்டாயமாக தங்களுடைய உணவுகள் வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. ஆனால் நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்களுமே தவிர்க்கவே கூடாது. பிரண்டை கீரையை வந்து சாப்பிடணும். எப்போது கிடைத்தாலுமே நீங்கள் இதை வாங்கி உங்களுடைய உணவுகளை பயன்படுத்தலாம். இப்போ பிரண்டை கீரையை நீங்கள் வந்து துவைகளாக அரைத்து சாப்பிடலாம். அது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் உங்களுக்கு வந்து சரி பண்ணி ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம் உடலினுடைய அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டுவதற்குமே ஹெல்ப் பண்ணும். இப்படி நீங்கள் 7 நாட்களும் 7 வகையான கீரைகளை வந்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக மிக கூடிய விரைவிலேயே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எவ்வளவு அதிகமாக இருந்தாலுமே அது சரியான அளவுக்கு கட்டுக்குள்ள வருவதை உங்களால் மிக எளிதாகவே பார்க்க முடியும். இப்போ இதை வந்து தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. சர்க்கரை வியாதி அப்படின்னு அந்த பிரச்சனைகள் வந்து விடுபட்டு நீங்கள் நலமோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பை பெற முடியும். உங்களுடைய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.